கிருஷ்ணகிரி மேல்புதூரில் 12.67 லட்சம் மதிப்பில் கட்டிய புதிய நியாய விலைக் கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன் பாண்டியன் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி வட்ட வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மூலம் நடத்தப்பட்டு வரும் மேல்புதூர் கூட்டுறவு நியாய விலைக் கடைக்கான புதிய நிரந்தர கட்டிடத்தை இன்று கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் பாண்டியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதிய நியாய விலைக் கடை திறந்து வைத்த பின் குத்துவிளக்கேற்றி விற்பனையை கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். ரூபாய் 12.67 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட இந்த நியாய விலைக் கடையில் சுமார் 656 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் பாண்டியன் கூறினார். பின்னர் பொதுமக்களிடம் பேசும்பொழுது, இந்த புதிய நியாய விலைக் கடையில் பொதுமக்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தரமாகவும் எடையளவு சரியாகவும் பொறுப்புணர்வுடனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், இதில் ஏதாவது குறை இருப்பின் உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் பேசினார். கிருஷ்ணகிரி மேல்புதூரில் நடைபெற்ற புதிய நியாய விலைக் கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் சிவகுருநாதன், கிருஷ்ணகிரி வட்ட வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ். சரவணன், கூட்டுறவு சார் பதிவாளர் சாந்தா, விற்பனையாளர்கள் சசிகுமார், மதுனிகா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சசிகுமார், சதீஷ் என்கின்ற ஆஞ்சி, ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த புதிய கட்டிடத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் அனைத்து பொது விநியோக அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இன்னைக்கு நம்ம புதுலூரில் ரேஷன் கடை திறக்கிறது அரசாங்கம் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி நடந்திருக்காங்க. தளபதி விஜய் ஆட்சியில் அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னு நிர்வாகம் யாருமே இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு இந்த கடைக்கு போகிறோம், ஒரு நாடார் கடைக்கு போகிறோம், ஒரு கொடுக்கல. அப்போ ரேஷன் கடையில் மட்டும் அந்த அலட்சியத்தை காட்டணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கவர்மெண்ட் அரிசி எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்கன்ற விலை இங்கே போடுது. அரிசி எவ்வளோ ஒரு கிலோ அரிசி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கும்போது நம்ம 35 ரூபா 36 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்குறோம். 5 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறோம். ஆனால் 37 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறோம். ஆனால் கொடுக்குறது 25 ரூபாய். அதே மாதிரி ஒரு கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா 22 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறோம். ஆனால் அரசாங்கம் அது ஒரு இலவசமாக நினைக்காம தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நினைச்சு அதுவும் கொடுக்குது இல்லைங்களா. அதே மாதிரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 152 ரூபாய். அரசாங்க விலை வெறும் 30 ரூபாய். பாம் ஆயில் பார்த்தீங்கன்னா 93 ரூபா 50 பைசா. ஆனால் கொடுக்குற விலை வெறும் 25 ரூபாய். கோதுமை பார்த்தீங்கன்னா 5 கிலோட விலை 15 ரூபாய் 25 பைசா. அது ஒரு கிலோட விலை 15 ரூபாய் 25 பைசா. ஆனால் கொடுக்குறது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நினைச்சுட்டு தான் இன்னைக்கு அரசாங்கம் ஒரு பொருளையும் இலவசன்ற பேரில் கொடுக்காம அரசாங்கத்தோட கடமைன்ற பேர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பொதுமக்கள் எல்லாருமே ஒரு கருத்து உணர்ச்சியோட கருத்தா எது பயன்பாட்டுக்கு தேவைப்படுதோ அது மட்டும் வாங்கி கொண்டு, அது மட்டும் இல்லாமல் ஏதோ கவர்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லி உதாசீனமாக படுத்தாம கவர்மெண்ட்டும் பணம் கொடுத்தா இந்த பொருளை வாங்குதுன்றத மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் பொறுப்பாக செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். பண்ணுங்க. அப்படி அவங்க ஏதாவது தப்பாக நடந்துக்காங்கன்னா எங்களுக்கே கொடுங்க, எங்களுக்கே மனுவாக கொடுங்க. நாங்கள் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். பொதுமக்களான நீங்கள் கருத்தாக கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தளபதி எப்படி ஆட்சி நினைக்கிறாங்க. அதனால கவனமாக இருங்க. பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு இது வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்க, இங்கே சோப் வாங்கிக்கோங்க, டீசல் வாங்கிக்கோங்க, யாராவது துணிச்சா கூட வேணாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவை பொருளோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. அதனால் எல்லா இடையும் கரெக்டாக வாங்கிக்கணும். அதே மாதிரி வாங்குற பொருளும் கவர்மெண்ட் ஏதோ இலவசமாக கொடுக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கொள்முதல் வேலையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் பொறுப்புணர்ச்சியோட மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் தளபதியோட ஆட்சி ஊழலற்ற ஆட்சியை நடத்த முடியும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் இந்த வேலைக்கு நாங்கள் வாங்குறோம், நாங்கள் இந்த வேலைக்கு தான் மக்களுக்கு கொடுக்கணுன்றது மக்களுக்கு தெரியணும். இருந்துட்டோம் 20 வருஷமா நாங்கள் இப்படி இருந்துட்டோம், 30 வருஷமா இப்படி இருந்துடாதீங்க. புரியுதுங்களா? எப்பயுமே அடி போடுறப்போ செவத்தோரமாக செவரு ஓரம் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு கொடுத்து அது இன்னைக்கு தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு திருநாளைக்கு மழை சாப்பிட்றது வரும், 2 மூட்டை வீணாக போகும். அந்த 2 மூட்டைக்காக நீங்கள் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக தள்ளி போடுங்க, செவத்து ஒட்டி போடாதுங்க. இடம் பத்தலைன்னா வேற நீங்கள் ஸ்டாக் கம்மியாக இருக்கும் சார்.
உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ அவ்வளோ டெய்லி வண்டி வருது, இன்னும் ஸ்டாக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். அதே போல் இங்கே சிவில் சப்ளைஸ் கூட வந்து வரும்போது கூட நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் இடம் போட்டு இறக்கணும். ஏதோ வந்து தொழிலாளர்கள் இறக்குறாங்க அப்படின்னு இடம் போடுறது எதுவுமே வந்து தங்க இடம் போடுற மாதிரி போடுறது. ஒன்னொன்றும் வந்து இது வந்து உழைப்பாளிகள் போய் சேர்றது ரொம்ப உஷாராக போடுறது. செக் பண்ணுவாங்க சார். பருப்பு மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, சிவில் சப்ளைஸ் கீழே இருக்கிற பருப்பு பொருள் நமக்கு 2 பொருள் அது வெளிப்பட்டியல் மட்டும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகே சார். ஒரு மனுஷனும் விவசாயிகளோட உழைப்பு.